பொதுமக்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று போய் பார்க்க சென்றோம். அங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன போது ஒரு விஷயம் தெரிந்தது. விஜயகாந்த் எதனால் மறித்தார்? அவர் ஒரு பெரிய ஹீரோ, அதுவும் இல்லாம ஆக்ஷன் ஹீரோ, உடம்பை எப்போது கட்டுக்கோப்பாக வைத்திருப்பவர். அது மட்டுமல்ல, ஒரு கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தவர். அப்போ அவர் எப்படி உடம்பை மெயின்டைன் பண்ணிட்டு வருவார்? சாதாரண சக்கர வியாதியில இருக்கிற 70 வயசு கிழவி வரைக்கும் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கிறாங்க, நல்லபடியாகவும் இருக்கிறாங்க. ஆனா இவர் பணம் பலம், ஆளு பலம் எல்லாம் இருந்தும் சக்கரவேதி வந்து மறித்து விட்டாரு என்று சொல்றாங்க. இதை நம்பவே முடியும். இதை நம்புற மாதிரி இல்ல. அவர் ஆரம்ப கட்டத்துல நடிக்க வந்தப்போ அமெரிக்கா மாப்பிள்ளையா நடிகன்னு சொன்னப்போ நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் என்று நடிச்சாரு. அதே மாதிரி அரசியலுக்கு வந்தப்போ நான் முதலமைச்சர் ஆவேன் என்று ஒரே குறிக்கோளோட அதோட வேலையை நோக்கி பயணித்துக் கொண்டே இருந்தார். திடீரென்று அவருக்கு உடம்பு சரியில்லை என்றார். எதிர்கட்சி தலைவர் ஆன உடனே திடீரென்று அவருக்கு உடம்பு சரியில்லை என்றார்கள். அடுத்து சக்கரவேதினார்கள். இப்படி அடுக்கடுக்காக அவர் மீது சுமத்தப்பட்ட பழி. உடல்நலத்தை எப்போது கவனித்துக் கொள்றதுக்கு நல்ல டாக்டர் இருப்பாங்க எல்லா ஹீரோக்களுக்கும். அதே மாதிரி விஜயகாந்த் பெரிய ஹீரோ, அதனால அவர் கண்டிப்பா டாக்டர் இருப்பாரு. அவர் எப்பவும் கண்டினியூா செக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். அவங்க குடும்பத்துக்காரங்களும் அவர் இந்த அளவுக்கு வியாதி முக்கிய விடுற அளவுக்கு அவர் கவனிக்காம விட்டுட்டாங்களா, இல்ல இவர் இருந்தா போகட்டும்னு சொல்லி விட்டுட்டாங்களா இன்னும் தெரியல. ரெண்டாவது பட்சம், இந்த கல்யாண மண்டபத்துல எவ்வளவு இடம் இருக்கும்போது அவர் அந்த மூளையில ஓரமா புதைக்கணுமா ஒரு கேள்வி வருது. அவர் மண்டபத்துக்குள்ளேயே அவரை வச்சிருக்கலாம், இல்லைன்னா நல்ல வாசல் சென்டர்ல வச்சிருக்கலாம். இப்படி ஓரமா ஆகாதவனை தள்ளி வைக்கிற மாதிரி அவரை ஓரமா கொண்டு வச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு அந்த கல்லறையை பார்க்க போகும்போது கேமரா எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க, பல கட்டுப்பாடுகளை போடுறாங்க. உள்ளெல்லாம் எடுக்கலாம், உள்ள கேமரா அலோடு. சரி சரி. அப்போ நீங்கள் அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணும். அதான் ப்ரோ சொல்லுங்க, யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? மேனேஜர்கிட்ட வாங்கணும். ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிச்சு. விஜயகாந்த் கல்லறை தோட்டத்துக்குள்ள அப்படி என்ன மர்மம் இருக்குதுன்னு தெரியல. பொதுமக்கள் அங்க கேமரா எடுக்கக்கூடாதுன்னு எடுக்கிற மக்களும் மிரட்டுறாங்க. அங்க ஏதாவது தவறு நடந்தாதான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இவ்வளவு கட்டுக்கோப்பையும் மீறி வெளியூர்ல இருந்து வந்து பார்க்க வராங்க. ஆனா வர்ற மக்கள் 6 மணிக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. 10 மணிக்கு திறக்கிறாங்க, 6 மணிக்கு மேல மூடி இருக்காங்க. இதென்ன ஆபீஸ் டைமா? ஆபீஸ் டைம்ல தான் வந்து பார்க்க முடியுமா? ஏன்னா அவங்க மண்டபத்துல இருக்க வேலைங்க 6 மணிக்கு மேல வேலையை முடிச்சு போயிடுறாங்க. அதனால வர்றவங்க 10 மணில இருந்து 6 மணிக்குள்ள வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு மேல வந்தா நாங்க பார்க்க முடியாது, நாங்க அலோவ் பண்ண மாட்டோம், கூட்டிடுவோம்னு சொல்றாங்க. இந்த நேரத்தெல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து பார்க்கணும் வருவாங்க. விஜயகாந்த் போல நல்ல மனசு விஜயகாந்த் சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே இல்லைன்னு மட்டும் தெரியுது. அப்படி இருந்திருந்தா அவர் நேர்ல பார்க்காத மக்கள் கூட இப்ப கல்லறையில பார்க்கணும்னு சொல்லி வெளியூர்ல இருந்து வர்ற மக்களுக்கு எல்லாம் டைம் கொடுத்து சொல்லுவாங்க. 6 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேல பார்க்க முடியாது போங்கன்னு சொல்லி கதவை இழுத்து துரத்தி கதவை மூடுறாங்க. இது என்ன பெரிய அநியாயம். கேப்டன் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை பார்க்க போனா எப்ப போனாலும் சாப்பாடு போட்டு வயிறு அனுப்பி விடுகிற ஒரு மனுஷர் அவரு. ஆனா அவர் இறந்த போது அவர் கல்லறை பார்க்கறதுக்கு டைம் குளிக்கிறாங்க. என்ன கொடுமை சார். நீங்க விஜயகாந்த் ரசிகரா? விஜயகாந்த் பார்க்க வந்திருக்கிறீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? திருச்செந்தூர் பக்கம் நடுநாள். அவ்வளவு தூரம் வந்து விஜயகாந்த் பார்க்க வந்திருக்கீங்களா? விஜயகாந்த் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப உசுரா? அவர் இறந்தப்போ என்ன பண்ணீங்க? அழுதீங்களா? ரொம்ப. ஆமா, எங்க வீட்டுல ஒருத்தரை இழந்த மாதிரி எனக்கு ரொம்ப. இப்ப பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன? ரொம்ப சந்தோஷம். கலரை வந்து தொட்டு அதை கும்பிட்டதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்துட்டோம், இதை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன், பார்த்துட்டோன்னுட்டு ஒரு மன திருப்தியோட. விஜயகாந்த் வந்து எப்படி சொல்றதுன்னா மாமான்னு சொல்லுவேன். ரொம்ப விருப்பம். ஒரு படம் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லா படத்தையுமே நான் பார்ப்பேன். அப்புறமா விஜயகாந்த் பிள்ளைகள் மருமகன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஊரில். அப்படியா? இவ பார்த்ததுல சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேரில் விஜயகாந்த் பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்க்கல, நேரில் பார்க்கல. அந்த பாக்கி எனக்கு இல்லை, ஆனால் இப்போ தான் கிடச்சிருக்கு. இந்த வாட்டி எலெக்ஷன் 2026 வருதுல்ல, யாருக்கு எலெக்ஷன் ஓட்டு போடலான்னு இருக்கிறீங்க? ஓட்டு எனக்கு அது சொல்ல தெரியல. இருந்தாலும் விஜயகாந்த் பண்ணுனது நினைச்சா விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போடுவீங்க. விஜயகாந்த் தான் ஓட்டு போடுவீங்க. சரி சரி சரி. விஜயகாந்த் தான் ஓட்டு போடுவீங்க. விஜயகாந்த் மனைவிக்கு ஓட்டு போடுவீங்க கண்டிப்பா. ஓகே ஓகே. யார் சிஎம் வந்தால் யாரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து விஜயகாந்த் வந்தால் நல்லா இருக்கும். விஜயகாந்த் இந்த பிரமிளா தவா வந்தால் நல்லா இருக்கும். சரி சரி. உங்கள் பேர்? சுமதி.